எபேசியர் புத்தகம் chapter 6 verse 18 க்கு நேராக உங்க வேதத்தை திருப்பலாம். Let's turn our Bibles to Ephesians chapter 6 verse 18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். உங்களிடத்துல இந்த வருஷம் முழுவதுமே நான் ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Throughout this year I've been talking about prayer. இந்த நாளிலே ஆண்டவர் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், and a very important promise that the Lord is speaking to you all today is ஆவிக்குள்ளான ஜெபம். is the prayer in the spirit. ஆமென். ஆவிக்குரிய ஜெபம் அல்ல, ஆவிக்குள்ளான ஒரு ஜெபம். It is not the prayer for the spirit, but it is the prayer in the spirit. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். Today I would like to share about praying in the Holy Spirit. இதுக்கு இன்னொரு பேர் வைக்கலாம், விண்ணப்பத்தின் ஆவி. We can also give another name, it is the spirit of request. சகரியா புத்தகம் chapter 12 verse 10 ல வாசித்தீர்கள் என்று சொன்னால், if we read in Zechariah chapter 12 verse 10, it says, அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, it's been written there as like this, நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். and I will pour out on the house of David and the inhabitants of Jerusalem a spirit of grace and supplication. விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். He has promised saying that he will pour out the spirit of supplication. யூதா புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். Even in the book of Judah in chapter 1 verse 20 that we அங்கே see, சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, but you dear friends, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு by building yourself up in your most holy பரிசுத்த faith ஆவிக்குள் ஜெபம் பண்ணி and praying in the Holy Spirit. ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், What all these verses are showing is, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பேசுகிறது. it talks about the prayer where you pray in the Holy Spirit. ஆகவே தான் சொன்னேன், அவர் விண்ணப்பத்தின் ஆவியானவர் என்று கூட நாம் அவரை அழைக்கலாம். And that's why I said we even call him as a spirit of supplication. ஆமென். விண்ணப்பத்தின் ஆவியானவராக தம்முடைய பிள்ளைகள் மேல தங்கி இருந்து அவர் ஜெபிக்க விரும்புகிறார். As a spirit of supplication he wants to be upon his children and pray. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க என்று கேட்டா நீங்க சில பேர் சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாம். If I ask you like how many of you are praying, some will say yes I pray. இங்க ரெண்டு விதமான ஜெபத்தை நாம பார்க்க முடியும். We see about two kinds of prayer here. ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. There is a prayer that you do in the spirit. கருத்தோடு நம்முடைய சுய நினைவிலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களும் உண்டு. And being wise and pray with our own sense, there is another prayer. நாம கருத்தோடு ஜெபிக்கிறதும் அவசியம். Yes, it is important that we pray with our voice. ஆனா கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிலும் More than praying with our own wisdom, அதிக வல்லமை பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உண்டு. the prayer in the spirit has got more power and might. ஆகவே தான் நீங்க ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. That's why when you read it in Romans chapter 8, அங்கே 26வது வசனத்திலே பார்க்கிறோம். in verse 26 we see, வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு சத்தியம். the scripture very clearly shows this faith. என்ன சொல்லுகிறது? நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். It's the spirit that helps us in our weakness. சோ அவருக்கு தெரியும் நாம வீக்கா இருக்கிறோம். He knows that we are weak. சில நேரங்களில நமக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்ன்றே தெரியல. Sometimes we do not even know of how to pray. அங்கே வசனம் தொடர்ச்சியா சொல்லுகிறது, And the verse continues to நாம் say, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிற படியால். we do not know what we ought to pray for. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this very சில clearly. நேரங்கள்ல நாம ஜெபம் பண்றோம், Sometimes we pray, ஆனா நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் அது ஏற்றவானதா? but the prayers that we take, is it the right one? நாம வேண்டுகிற விண்ணப்பம் அவருக்கு ஏற்ற விண்ணப்பமாக இருக்கிறதா? The request that we take up, is it the right one for him? நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. Yes, the prayers that we take up, it's good for us, ஆனா அவருக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். but is it good for him? ஏன்னா நாம விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொண்டால் தான் செய்வேன் என்று ஆண்டவர் ப்ராமிஸ் Because பண்ணியிருக்கிறார். the Lord has promised, if all the requests that we take up, it's according to his will, then அப்ப சில நேரங்களில நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் என்று நமக்கு தெரியல. sometimes we do not know when we take up a prayer, how the Lord will listen to it, we do not know about
எப்படிப்பட்ட ஜெபங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வர வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. What kind of prayer will bring answer from the Lord, we do not know about it. ஆனா ஆவியான தேவனுக்கு தெரியும். But the Holy Spirit knows that. பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். The Holy Spirit, He knows it. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் என்று எப்படி நீங்க சொல்றீங்க என்று கேட்டீங்கன்றால், If you ask me, how do you say that the Holy Spirit will know it? இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும்போது தெளிவாய் சொல்லி இருக்கிறார். Because when Jesus Christ was talking about the Spirit, He have said it very பரிசுத்த clearly. ஆவியானவர் என்னென்னலாம் செய்வார் என்றதை பற்றி நமக்கு தெளிவாக யோவான் புத்தகம் 14-16வது அதிகாரம் வரைக்கும் பேசி இருக்கிறார். In book of John, from chapter 14 to 16, He has very clearly taught us about what all things the Holy அங்கே அவர் போதித்த ஒரு மிக முக்கியமான ஒரு Spirit. சத்தியம், A very important truth that He promised. ஜான் சாப்டர் 14 verse 26ல வாசித்தீர்கள் என்றால், In John chapter 14 verse 26, அங்கே சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வாராம்? போதித்து. but the advocates, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், So one thing that we need to understand it very clearly, எல்லாவற்றையும் போதிக்கத்தக்கவர் பரிசுத்த ஆவியானவர். and Holy Spirit is the one who will be able to teach அப்ப us அவருக்கு everything. தெரியும் எது ரைட் எது ராங் என்று. So He knows what is right and எந்த what is wrong. ஜெபங்களை எப்படி நாம ஏறெடுக்கணும் என்று தெரியும். He knows what prayer in which way we have to take it இப்ப up. நாம இருக்கிறோம், இப்ப நம்ம போகும்போது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. We are here but we do not know what will happen when ஆனா we அவருக்கு தெரியும். but He knows it. ஆமென். அவர் முற்காலங்களையும் அறிந்தவர். He is the one who knows all things. அப்ப நடக்க போற காரியத்தையும் அவர் முன்கூட்டியே என்ன செய்ய முடியும்? நம்ம ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம மூலமாக ஜெபிக்க வைக்க முடியும். When we are praying in spirits, because He knows all the things that are happening in future, He can make us to understand that and pray for us. இப்போ இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது. So all who are here, do அப்ப not ஆவியை be நாங்க இன்னும் discouraged. பெறலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா If you think that you have not received the Holy Spirit yet, கவலைப்படாதீங்க, do not worry. சீக்கிரம் பெற்றுக்கொள்ளணும். You will receive it அதே soon. நேரத்துல At the same time, பெற்றவர்கள் the people who have received, கருத்தோட ஜெபம் பண்ற டைம் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பார்த்து அதிகமாக ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுவதற்கு டைம் கொடுங்க. more than the prayer that you do with your own knowledge, give more time to pray in the spirits. எந்த அளவுக்காக நாம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறோமோ, How much more that we are filled in spirits, அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிரியைகள் சபை நடுவிலே வெளிப்படுவதை சபை மக்கள் பார்க்க the முடியும். more and more the work of the Lord will happen in the church and the church will நீங்க see. எத்தனை பேர் இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா தெரியாது. I do not know how many of you will feel the presence of the இந்த Lord. இடத்துல here. வந்துதான் இந்த மென்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்துட்டு எப்பவுமே வந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. But it டெய்லி கண்டினியூவா போய் கொண்டிருக்குது. But it is this place where all the men are gathered together and you are praying doing the prayer continuously. நான் தனியாக பகல் டைம்ல இருக்கும்போது நான் இங்க வந்துருவேன். When I am free during the morning time, I will come here. அப்ப வந்துட்டு அப்படியே இதுல வந்துட்டு இருந்தாலே ஆண்டோட பிரசன்னத்தை ஈஸியாக ஆவிக்குள்ளாகிற அந்த ஜெபங்களுக்குள்ளாக போறது ஈஸியாக இருக்கிறது. When I just come and stay here, I will be very easily able to feel the presence of ஏன்னா God. இந்த இடம் ஜெபத்தினால கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. Because this place has been built up by ஜெப prayer. ஆவியினால கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. It's been built up by the prayer of அப்ப நல்லா தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். So you children of God should ஒரு understand இடத்துல this. தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம பார்க்க If முடியுமானால், the prayer has been happening in a place continuously, we would be able to feel the presence of the Lord over there. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்துல ஆவிக்குள்ளாகி நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். If you are a person in your personal prayers, you have been filled with spirit and you're praying, எல்லா நேரங்களிலும் உங்களை கொண்டு ஆவியானவர் ஜெபிக்க வைக்க முடியும். in all times He will be able to make use of you for prayer. உங்களை ஆவிக்குள்ளாக்கி அனுதினமும் அவர் ஜெபத்துக்குள்ளாக உங்களை நடத்த He முடியும். will be able to fill you with spirit and able to lead you in prayer every இன்றைக்கு single நாம என்ன day. சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், If what truth that we need to learn இப்போ today இந்த is, இடத்துல ரெண்டு கூட்டம் இருக்கிறீங்க. so we have ஆவியை two பெற்று groups, கூட்டம் இருக்குது, a group who have received the பரிசுத்த Spirit ஆவியானவர் பெறாதவர்களும் இருக்கிறீங்க. and a group that have ஆனா not நான் ரெண்டு received the பேருக்கும் Spirit. பொதுவாகவே நான் பேச But I விரும்புகிறேன். want to speak in common for both groups. வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடி, The scripture very clearly shows, முதல் நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை பெற வேண்டும். first you all should receive the anointing of the Spirit. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 34ல பேதுரு சொல்லுகிறார். In Peter says in Acts chapter 10 verse 34 that our God is not a partial God. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Our God is not a partial God. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறவர். He loves everybody. பேதுருக்கு தெரிந்து கொண்டது,
That's what Peter knows. அதுக்கு முன்பு வரைக்கும் அவர் நினைத்ததெல்லாம் யூதர் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார். Before that he thought it's only for the Jews that the Holy Spirit will be given. அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். As he was speaking, he has been filled with the anointing. Acts chapter 10 verse 44 ல இருந்து வாசிக்க முடியும். When we read from Acts chapter 10, அதை பார்த்தவர்கள், all those who have அந்த seen, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள், all those who have listened, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். the Holy Spirit has been poured அதை on பார்த்து every single person. பேதுருவோடு வந்த யூதர்கள் And all the Jews ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's been said that they are all been அந்த இடத்துல பார்க்கிறபடி பேதுரு சொன்னது போலவே, as Peter said over there, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. our God is not a partial God. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அண்ணா. He has promised that he will pour out the Spirit on every fleshly thing. நிச்சயமாக உங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய உதவி அவசியம். Definitely for each and every of you, you need the help of the Holy ஆமென். Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் அவசியம். You have to have a life that has been filled with the நீங்க ஒரு Spirit. கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால், If you are a Christian, நான் சொல்றேன், நீங்க எந்த சபைன்றதை பற்றி நான் பேசல, it is not matter to எந்த the சபை church. பிரிவை பற்றி பேசல. I'm not talking about நீங்க the கேளுங்க, ஆர் யூ division. கிறிஸ்டியன் என்று கேளுங்க, பக்கத்தில் Just இருக்கிறார்கள் ask the கேளுங்க person பார்க்கலாம். next to you, are you a என்ன Christian? பதில் வருது? What is the answer? என்ன பதில் வருது? கிறிஸ்டியன் என்று வருதல்ல. நீங்க கிறிஸ்தவனா இருப்பீங்கன்னு சொன்னால், If you are a Christian, நிச்சயமாக கிறிஸ்துனுடைய ஆவியானவரை பெற்றவர்களா இருக்க வேண்டும். definitely you have to be a person who have received the ஆவி இல்லாதவன் கர்த்தருடையவன் அல்ல. If you doesn't have the வசனம் Spirit, சொல்லுகிறது, நான் சொல்லல. doesn't belong to God. The கிறிஸ்துவின் word ஆவியுடையவன் தான் கிறிஸ்தவன். says, one who has the Spirit of Christ புரியுதா? is a அப்ப நம்ம Christian. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம். So in each and every one of our life, the Holy Spirit is very important. நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த சத்தியத்தை. Just understand this இன்றைக்கு truth very சபைக்கு clearly. தேவையானதை பெறாததனால தான் இன்றைக்கு சபை வீக்கா இருக்குது. It's just because the church have not received the things that it needed. சபை பலவீனமாக இருக்கிறதுனால தான் தேசம் பலவீனமா இருக்கிறது. It's because the churches are weak, the nation is weak. சபைகள் பலன் உள்ளவர்களா மாறுவார்கள் என்று சொன்னால், சபை பலனுள்ள சபையாக மாறும் என்று சொன்னால், தேசம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்கும். If the church becomes stronger, then definitely a nation will see a transformation. அப்ப இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு வாஞ்சை பெருகணும். So we need to have this longing. ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரோடு மாத்திரம் இருக்க விரும்பல. Lord, I do not want just to stay with the name as a Christian. எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவசியம். I definitely need the anointing of the Holy நீங்க Spirit. பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. The verse says that you are not a partial God.